ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மீண்டும் சத்யா வெர்சஸ் முத்து. ஸோ அகைன் வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக்கை வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சி விடலை அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராக் வந்து மூவ் பண்ணணும். இன்றைக்கி வந்துட்டு மீனா அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இந்த விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக எடுக்காமல் இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆமாம் முத்து தப்பு பண்ணிட்டாரு, எதனால் நீ போய் சிட்டி கூட சேர்ந்ததால தானே, அதனால தான் அவர் கோவப்பட்டு அடித்தார். இப்போ ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்தாச்சு, மறுபடியும் நீ சிட்டி கூட போகிற அப்படின்னு சொல்லும்போது அப்படின்ற அந்த விஷயங்கள் பார்க்கும்போது ஆமாம் சேர்ந்ததால் தான் அவர் அடித்தார், ஒரு நியாயமாக தான் இருக்குன்ற மாதிரி லைட்டாக அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து சீன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எஸ், இன்றைக்கி சத்யா வந்துட்டு மறுபடியும் நான் சிட்டி கூட தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி பிடிவாதமாக அடம் பிடிக்கிறதும் வீட்டில் எல்லாருமே அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ ஒருத்தருக்கு கூட அவர் வந்து மரியாதை கொடுக்காம வந்து அகெயின் போயிட்டார் அவர் அங்கேருந்து. ஸோ அதே போல் வந்துட்டு அவன் சத்யா பேசின விஷயங்கள்லாம் வந்துட்டு அந்த மாதிரி நகையை மீடு தர முடியாது, அவர்கிட்ட இருந்தால் கஷ்டப்படணும், மாமாங்கிறத விட்டுட்டு உன் புருஷன், அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து மாற்றி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக எப்படியும் சிட்டியால் சத்யா மாட்டி அப்போ தான் திருந்துவோம் அப்படின்ற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த ஆட்டோவுக்குமே வந்துட்டு சவாரி கிடைக்கிறதுல போல். ஸோ அங்கேயுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே தான் வந்துட்டு சத்யா வந்து இது மாதிரி பணத்தை கொடுக்க வராரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ப்ரிவியூவில் வந்து காமிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி 1 லட்ச ரூபா பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டுதாமோ, அதை வந்து முத்து வந்து வீட்டில் இந்த மாதிரி போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதில் வந்து பணம் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதா வந்து ப்ரிவியூ இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்து ஏதாவது டைலாக் பேசிட்டு இந்த பணத்தை மட்டும் தூக்கி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பணத்தை திருட்டினதால தானே இவ்வளோ கோவம், பணத்தை கொடுத்துட்டா நீ நானே எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல் இந்த பக்கம் வந்துட்டு ரோஹிணியுடைய சைடு வந்து ரொம்ப இதாக மூவ் பண்ணுறாங்க அந்த பிஏ ட்ராக்கு. ஸோ இதுக்கப்புறமும் அந்த பிஏ கேரக்டர் வச்சுட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெக்டிக்காக மூவ் பண்ணால் ஏதாச்சும் ரோஹிணி சைடு வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த கதைக்கெல்லாம் எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போ போயிட்டு இருக்கல எபிசோட்ஸ் இப்போ 2 to 3 டேஸாகவே. ஸோ இது எல்லாம் வந்து ரீசெண்ட் டேஸில் எடுத்த ஷூட்ஸ் தான். ஸோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கல நடுவில் ட்ராக்ஸு. ஸோ மேபி ட்ரூத் ரிவீல் வந்து நடுவில் வைக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு 2 days ஷூட்டிங் இருக்குது, எடுத்து வச்சு இன்சர்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஏதோ ஒரு பெரிய ட்ராக் போல் அதை முன்னாடி எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து குட்டி குட்டியாக எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ட்ராக் என்ன அப்படிங்கிறதையும் கீப் ஆன் கெஸிங். அதே போல் நேற்று வந்துட்டு திவாகருடைய பிறந்தநாள் இல்லையா, அதாவது நம்ம சத்யாவோட பிறந்தநாள். ஸோ செட்டில் இருந்துட்டு பர்த்டே வந்து கொண்டாடி இருப்பாங்க போல். ஸோ வீடியோவில் குமரன் சார் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ நேற்று லைவ்ல கூட நிறைய பேர் வந்து குமரன் சார் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அவர் வந்து சத்யா போய் கேக் விட்டுறதும் இல்லை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி குமரன் சார் சொல்கிறதும் ஒரு சின்ன கிளிப்பு. ஸோ பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் ஏ வெரி லாங் குமரன் சாருடைய அந்த ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் வந்து கிடச்சிருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கேக் கட் பண்ணி பர்த்டே இது பண்ணுறாங்க. ஸோ அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த காஸ்டியூம்ஸ் தான் வந்து அங்கே இருக்கவங்க எல்லாரும் வியர் பண்ணியிருக்கிறது. ஸோ நேற்று வரைக்கும் ஷூட் வந்து போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதாவது இப்போ போயிட்டு இருக்க ட்ராக்கு ஸோ நடுவில் எடுத்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. ஸோ என்ன வருது அப்படின்னு தெரியல. அதுவும் இல்லாமல் சத்யா வந்து வீட்டுக்கு வேற அவர் வந்து வீட்டில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா ஒருவேளை ஒரு ட்ராக் வந்து வீட்டுக்கு வர மாதிரி மூவ் ஆகுதா அப்படின்னு தெரியல. இதுக்கெல்லாம் நடுவில் மனோஜுடைய ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, ஸோ அந்த மொட்டை கேரக்டர் சரண். ஸோ அவருடைய ரியல் நேம் வந்துட்டு சரண். ஸோ அவர் தான் பர்த்டே அந்த ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தார், செலிப்ரேஷன் அந்த கேக் கட் பண்ணுற வீடியோவை. ஸோ அவரும் அங்கே செட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அவரும் ஒரு வேளை மனோஜை தேடி வீட்டுக்கு வந்துட்டு காசு காண்டி அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ எல்லா பக்கமே ஒரு செக் வைக்கிறாங்க. மனோஜ் கேரக்டருக்கு ஒரு பக்கம் இவர் செக் வைக்க வீட்டுக்கு வராரு, இன்னொரு பக்கம் பிஏ கேரக்டர், ஸோ இன்னொரு பக்கம் முத்துவன் மீனாவுடைய அந்த ஒரு மூவ். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே போல் இன்றைக்கி விஜயம்மா வந்து திண்டாடிட்டு இருக்காங்க, என்னதான் நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி கோவமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அண்ணாமலை அப்போ வந்து முத்து மீனா மேலே பரிதாபப்படுறதும், ஸோ அதுக்காண்டி நீ எதாவது கேட்குறியா அப்படின்னு சொல்லி விஜயாவை கேட்குறது இல்லை நார்மலான ஒரு டயலாக்ஸ் ஆஸ் யூஷுவல் ட்ராக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிறுகடி காசு வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோமோ ட்ராக்ஸ் வந்து இன்னுமே கவர் ஆகலை. ஸோ இன்றைக்கி எபிசோட்லேயும் ப்ரோமோ வரல. மேபி இன்னும் 2 days கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து பணத்தை கொடுக்குறாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு லாஸ்ட் டைமிங்கில் அதே போல் தேர்ஸ்டே கிட்ட அந்த ட்ராக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ செகண்ட் ப்ரோமோ மேபி ஃப்ரைடே ஆஸ் யூஷுவல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. நடுவில் அதாவது ப்ரோமோ வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே வரைக்கும் போதும் அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்க ட்ராக் வந்து அந்த சத்யா பணத்தை கொடுக்குறதுக்கு வந்து ப்ரோமோ போட்டிருக்கலாம். பட் ஏன் அந்த மாதிரி 5 ட்ராக்ஸ்க்குலாம் மிஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் இன்றைக்கி எபிசோட்ஸ் வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சத்யாவோட ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர். மீனாவுமே நிறைய விஷயங்களில் வந்துட்டு சத்யாக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறதும், ஸோ சிட்டிக்கு அகேன்ஸ்டாக அவங்க பேசுகிறதும், ஸோ உண்மைகள் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். ஸோ நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் வந்து வெளிப்படுறேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.